வணக்கம். கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய். இந்த வீடியோல இந்திரலுப்த அதாவது புழுவெட்டு பத்தி பார்க்கலாமா? புழுவெட்டுனா நம்ம ஸ்கால்ப்ல ரவுண்ட் பேட்சி ஹேர் லாஸ் ஏற்படும். அதை கண்டுக்காம விட்டா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் கம்ப்ளீட் ஹேர் லாஸ் ஆகும். ஸ்கின் அண்ட் ஹேர்ல ப்ராப்ளம் வந்தாலே இன்டர்னலா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னே அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா எண்ணெய் பத்து போட்டால் மட்டும் குணம் கிடைக்காது. இன்டர்னலா மெடிசன் எடுக்கணும். ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ், வெண்குஷ்டம், லம்பஸ் இதெல்லாம் இதோட காரணம்னு சொல்றாங்க. ஆயுர்வேதா பொறுத்தவரை நம்ம முடியோட வேர்கள்ல பித்தம் இருக்கும். அது நார்மலா இருந்தா ஹேர் ஹெல்தியா இருக்கும். ஆனா நம்ம அதிகமா காரம், உப்பு, புளிப்பு எடுத்துக்கிறது, சோகம், கோபம், பயப்படுறது, அதிகமா காத்து வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது, உடம்ப உஷ்ணப்படுத்துற மாதிரி ஆகாரம் சாப்பிடுறது, சீக்கிரமா செரிக்காத மாதிரி ஆகாரம் அன்டைமுக்கு சாப்பிடுறது, இதனால உடல்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் சமநிலையை இழக்கும். இதனால அதிகமான பித்தம், வாதம் கூட சேர்ந்து ஹேர் ஃபால் ஆகுது. நார்மலா ஹேர் ஃபால் ஆனா அங்க ஹேர் ரீக்ரோத் இருக்கும். ஆனா இங்க இருக்காது. ஏன்னா அதிகமான கஃபம் ரத்தம் கூட சேர்ந்து ஸ்கால்ப்ல பிளாக் கிரியேட் பண்ணும். அதனால உள்ள இருக்கக்கூடிய ஹேர்னால வெளியே வர முடியாது. இதுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் அவசியம். இன்டர்னலாக கையேந்திர, நெல்லிக்காய், தாண்டிக்கா, மஞ்சிஷ்டா இதெல்லாம் கஷாயம் போட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். எக்ஸ்டர்னலாக அங்கே இருக்கக்கூடிய துஷ்டமான ரத்தமை வெளியேற்றணும். அதுக்கு ஆயுர்வேதால ஷிராவதனம்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது நம்ம கல்பவ்ருக்ஷ கிளினிக்கில் அவைலபிள். இந்த ட்ரீட்மெண்ட் அப்புறமா நீங்கள் பத்து ஆயில் அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். பத்துக்கு குன்றில் மணி நல்ல மிளக பேஸ்ட் ஆக்கி அந்த இடத்துல அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்க. நம்ம கல்பவ்ருக்ஷ கிளினிக் புழுவெட்டுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கும் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.